கேட்க மாட்டேன். ஒரு காலம் சொல்லாத, உனக்கு தெரியுமா முதல்ல அதை சொல்லி யோசனை பண்ணு. 3 நாளைக்கு வச்சு அதுதான் அப்ப பொறுத்து போச்சு. அதே அவர் சொல்றது சொன்னார்ல, முடிய அது எவ்வளவு வந்துச்சு? 21 அடி சொன்னாரா? 21 அடிக்கு வந்து 3 அடி சேர்க்க போறான். அவ்வளவுதான். 3 அடி சேர்த்தா 1 மீட்டர் சரியா போச்சு. அது குழந்தை பிடிச்சி அந்த அளவு 19 அடி என்னமோ வந்துச்சு. 21 18 19 வந்துச்சு. அதுல இருந்து 3 ஆளை சேர்த்துட்டா சரியா போச்சு. அடிக்கலைன்னா 3 ஆளு, மீட்டர் கணக்குல 1 மீட்டர். இது ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியலையா? முதல்ல 20 அடி போடலாம்னு போட்டு மார்க் போட்டு வச்சேன். என்னதான் மண்ணை காத்து வைக்கீங்க? ஆனா ஏத்திதான் முடிச்சா. ஆமா, இங்க ஏத்திதான் முடிச்சா இல்லையா? தப்புன்னு போயிடணும். 1 மீட்டர் இங்க மார்க்க போட்டு அங்க இருந்து போய் 1 மீட்டர் தள்ளி போறாட்டு இருக்கேன். அதுவும் இல்ல. ஊரக தலால கட்ட செய்யலாம். சாப்பிட போய் இப்படி சுத்தி வாரீங்க. நாங்க எப்படி போனாலும் இப்படித்தான் வருவான். நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு வா நீ இழக்கிறியான்ற எதுக்கு? நீங்க வேற ஊடாக சொல்றீங்க. வெட்டி ஆச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து அன்னைக்குலாம் எக்ஸ்ட்ரா ரேட் போட்டு 2 பேர் கூட போச்சு. நீ ஞாயிற்றுக்கிழமை வந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12 வெட்டி வச்சு தெரியுமா? கடைசியாக ஒரு 12 வெட்டி வச்சது வந்து வெட்டி வச்சு நீங்கள் வச்சுட்டே போயிட்டீங்க. 2 12 ஒரு மூலையில் 3 மீட்டருக்கு. அது மறுநாள் வெட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட அளவு கொடுத்து வெட்ட சொல்லிட்டாங்க. வெட்ட சொல்லிட்டு அது போட்டு பார்த்தா அந்த கம்பி எல்லா கம்பியும் இருக்கு. வெட்டது இருக்கு, இது இருக்கு. அப்போ அவங்க வந்து சங்கடம் பண்ணுறாங்க. என்ன வெட்டி வெட்டி இப்படி அனாச்சியமாக போடுறீங்க? எடுத்ததே திருப்பி எடுத்தது மணியை அப்படி கேட்ட வந்து போறாப்ல. அவன் அவன் சொல்றாரு. அன்னைக்கு நைட் வேலை பார்த்தேன். 10 மணி வரைக்கும் பார்த்தோம். சனிக்கிழமை அன்னைக்கு அந்த ராடை நான் ஏத்துனேன். வாங்குறானே சனிக்கிழமை 6 மணி வரை தானே பார்த்தான். சனிக்கிழமை 6 மணி வரை தான் பார்த்தான். அதான்டா சாயந்தரமா ஏத்துனேன் இந்த ராடை. மணி மேல இருந்து சொல்லையில அளவு சொல்லையில அந்த ராடு 20 இருந்துச்சா? 2 ராடு 20 12 இருந்துச்சு. அந்த ஓரத்துல நான் எடுத்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலையில வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 20 வெட்டி ஏற்றி எடுத்துட்டு வாங்குவோம். இருக்கு. நீங்க 2 பேரும் போலாம். கீழே தானே கட்டுறீங்க. நாங்க ஆயில்ல நடந்து சிரமமா அதுக்காக உங்களுக்கு பேசாம இருக்கியா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவர் இந்திக்காரையை விட்டு 3 பேர் இல்லை, 3 பேர் இந்திக்காரங்க. அவங்க வச்சு கட்டிட்டு வராங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே தொடையை காமிச்சல, அதே இந்த ரிப்பு அந்த மண்டகால கட்டை சும்மா நகரக்குள்ளேயே மூத்திரம் இல்லையா? உட்காந்துங்க பரவாயில்ல. தொடையாக இருக்கிறேன். ஆமா, கீழே அவனை கையில விட்டு அங்கிட்டு வர முடியாது. இதுக்குள்ள பேசாம நல்லா சிமெண்ட் போட்டு பூச்சி விட்டா இங்கேயே படுத்தரலாம். ஏன்னா அவர் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மழை பெஞ்சாலும் அது வாழை கிடக்கு. அதிக படத்துல மேல் வழி இருப்பான். அது குண்டு புளியமா இருக்கு. பிரேமங்க அவர்லாம் ராஜனம்மா கடிதத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. வீரவண்டி கொஞ்சம் வர சொல்லி போயிருக்கேன். வீரவண்டிக்கு காலையில கிளம்ப இங்க வர இங்க இருந்து அவன் எங்க கிளம்புறியா? இங்க இருந்தே அண்ணே இதே இல்லண்ணே, அந்த பைய இல்லண்ணே. அண்ணே அந்த பையெல்லாம் தொங்க போட்டுருப்பாரு. அந்த பைய எதுவுமே இல்ல. எங்க வேற இடத்துல போறோம் சொன்னியா? வெளியூருக்கு. ஆமா, சிங்கப்பூர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. போன அது வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுல அங்க என்ன இருக்கு? வீடு இல்லையா? இருக்கும்ல வீடு. நாய் மட்டும் தான் படிக்கிறாரு. ஓட்டு வீடா? அம்மா தான் பக்கம் வந்துருக்கு. பெரிய கார வீடுனா வழியெல்லாம் உடஞ்சி போய் நாட்ட காலம் ஆயிடுச்சு. குடி இல்லையா?